அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இச்சை உடம்பு என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பெரும்பாலான மக்களிடம் இச்சைகள் எண்ணங்களை விட்டு தனியாக இயங்குவது மிகவும் அரிதானவை ஆகையால் பண்டைய தத்துவ முறைகளில் இச்சைகளை மனதில் ஒரு பாகமாகவே கொண்டு அவற்றிற்குரிய உடம்புகளை மனமய கோஷம் என்ற பெயரில் ஒரு பெயராகவே அளித்தனர். சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் என்பன சித்தம், புத்தி, அகங்காரம் என்பன மனதின் வேறுபாடுகள் என்று கூறினர். ஆயினும் இச்சை உடம்பும் மன உடம்பும் வேறு. மனிதன் உயிர்த்திருக்கும் போது அவை நெற்றிக்கண் பார்வைக்கு தனித்தனி உடம்புகளை காணப்படுவதோடு மனிதனுடைய மரணத்திற்கு பின்பும் அவை தனித்தனி வாழ்க்கையும் தனித்தனி பிறப்பையும் இறப்பையும் உடையவனாக காணப்படுகிறான். பண்டையோர் இதனை நன்கறிந்தவர் என்று மனிதன் தன் பூத உடம்பு மரித்த பின்பு யாதன சரீரம் எடுத்து புவர்லோகத்திலும் அந்த உடம்பு மரித்த பின்பு பூதசார சரீரம் எடுப்பதும் ஸ்வர்கலோகத்திலும் தங்கியிருந்து பின்னர் திரும்பவும் இந்த உலகில் பிறப்பான் என்று கூறியிருப்பதும் அதற்கேற்றவாறு அபரக்கிரியையும் அமைந்திருப்பதாலும் தெளிவுபடும். மரணத்திற்கு பின் மனிதன் நிலையை பற்றி பின்வரும் பாகங்களில் நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அண்ட பிண்டங்களுக்கு அப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பது அவை கோழி முட்டை போன்றிருப்பதாகும். பிண்டமாகிய இச்ச உடம்பும் கோழி முட்டை என்று மனிதனை சுற்றி நாற்புறமும் மேலும் கீழுமாக சுமார் 18 அங்குலம், அதாவது கைக்கு ஒரு முழம் விரிந்திருக்கும். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, காலில் கீழ் உள்ள பாகம் பூமிக்குள் புதைந்திருக்கும். இந்த உடம்பு புவர்லோக பொருட்களால் ஆகப்பட்டிருக்கும். இது பூலோக பொருட்களின் உருவி வியாபித்து நிற்கும். ஆதலால் பாஸ்த உடம்பும் இந்த புவர் உடம்பும் ஒரே இடத்தில் இருக்க வல்லன. இந்த இச்சை உடம்பில் ஏற்படும் அலைகள், சலனங்கள், மாறுதல்கள் முதலியவை புவர்லோகத்திலேயே காணப்படும். அந்த அலைகள் சலனங்கள் காரணமாக விளையும் காரியமே பல இச்சைகள் ஆகும். பூலோக அலைகளின் பலன் செயல்களாகுவது போல புவர்லோக அலைகளின் பலன் இச்சைகளும், சுவர்லோக அல்லது மனோலோக அலைகளின் பலன் எண்ணங்களும் நினைவுகளும் ஆகும். என்னன்னா, மனசுல எண்ணத்தோட அலைகள் அதனோட எண்ணங்களும் நினைவுகளும் ஆகும். மனிதன் ஏதாவது நினைக்கும் பொழுது, இச்சிக்கும் போதும், தொழில் இயற்றும் போதும் அந்த உரிய உடம்புகளை அசைக்காமல் அவ்வினைகளை நடத்துதல் அவனுக்கு இயலாது. பூலோகத்தைப் போலவே புவர்லோகமும் கட்டி, நீர், வாயு, ஆகாயம், நுண்ணாகாயம், திரட்டணு, அணு என்ற சப்த பூதங்கள் அவற்றின் பலவிதமான சேர்க்கைகள் ஆக்கப்பட்டுள்ளன. இவற்றில் திண்ணமான பூதங்கள் மந்தமான சலனத்தையும் பரும்படியான அலைகளையும் உண்டாக்கியிருக்கின்றன. அவற்றால் ஏற்படும் கீழ்த்தரமான இழிந்த தமோகுணம், ரஜகுணம் இச்சைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் ஆகும். மற்ற நுண்மயமான பூதங்களோடு நுணுக்கமான அலைகளையும் மிக தீவிரமான சலனங்களையும் உடையவனாகும். உயர்ந்த தத்துவங்களாக லயக்கப்படும் இச்சையுடம்புகளில் பருப்படியான பொருட்களால் ஆக்கப்பட்ட இச்சையுடம்பு கொண்டவர்கள் காம, குரோத, லோபமோக, மதமாச்சரியம், மண், பெண், பொன்னாசை போன்ற தாழ்ந்த குணம் உடையவராக இருப்பர். அன்பு, பக்தி, இரக்கம், ஈகை, பொறுமை, ஒப்புரவு போன்ற நல்ல குணங்கள் உடையவர் நுண்மயமான தத்துவங்களால் அமைக்கப்பட்ட இச்சை உடம்பை பெற்றவராக இருப்பர். இதுதான். மீண்டும் இந்த இச்சை உடம்புல நம்ம அடுத்த ஒரு தலைப்பை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.